இலவச கல்யாணம் பண்ணி வச்சிட்டான், அது வரைக்கும் வாங்கிட்டான். இப்போ அவன் இதே அறிவிப்பு எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பெருமையா ஓட்டு போட்டிய நீ இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? ஆட்சிக்கு வந்தா இலவசமா கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது நம்ம நாட்டில் எத்தனை பேர் ஏழை மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, காசு வழி இல்லாமல் நடமா பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம், மலையை பரட்டுற மாதிரி. அதெல்லாம் அதை இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம் ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நீ ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிற. இலவசமாக கல்யாணம் பண்ணி தர சொல்கிறதும், இலவசமாக நாங்கள் இலவசமாக நாங்கள் புள்ள தரதும் சொல்கிறதும் எல்லாம் ஒன்றா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா செலவாகும். அது இலவசமாக கவர்மெண்ட்டில் பண்ணி தராங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிற. நீ 5 வருஷமாக 18 வருஷமாக தெரியல கட்சி நடத்திட்டு வர. ஒரு பொது மேடையில் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. இதில் வேற என் ரோல் மாடல் என் தாத்தா எம்ஜிஆர், என் ரோல் மாடல் என் தாத்தா கலைஞர், என் ரோல் மாடல் என் பாட்டான் பெரியாருன்னு சொல்கிறார். இப்படி தான் எம்ஜிஆர் பொது மேடையில் இப்படி தான் பேசினாரா, இல்லை கலைஞர் இப்படி தான் பேசினாரா? உனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் கெடுத்துக்காத, ஒழுக்கமாக பேசு.